நேர்களே, அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் அமெரிக்காவை முன்னோக்கி செல்லுமா அல்லது பின்னோக்கி செல்ல போகிறதா? ஏன்னா டொனால்டு ட்ரம்ப் ஒரு சராசரியான ஆள் இல்லை. அவருடைய பேச்சில் ஒரு பலவிதமான புதிய புதிய நடைமுறைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கர்கள் சொல்கிறார்கள் அவர் ஒரு டிப்ளமேட்டிக்காக பேசக்கூடியவர் இல்லை, சும்மா சாதாரணமாக எளிய முறையில் கதைத்தல்னு சொல்கிறது, அதாவது தமிழில் உட்கார்ந்து கொண்டு பேசக்கூடிய ஒருவர் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. அந்த மாதிரி அவருடைய ஆள். இப்போ என்னென்னா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ காசாவில் காலி செஞ்சுட்டு போங்கோ, நாங்கள் ஈஜிப்டில் போய் குடியேறுங்கன்னு சொன்னால் தான் இப்போ பிரச்சனை. சொந்த ஊரில் உள்ளோன்னா இடத்த கொடுத்துட்டு போனால் கட்ட பஞ்சாயத்து பண்ணுற கதை. அதை நான் தனி ஒரு காணொலியில் போட்டிருக்கேன். இப்போ மெக்சிகோவில் உள்ளவங்களெல்லாம் அவர் தூக்கிட்டு போய் உங்கள் நாட்டுக்கு போங்கடா, பல மில்லியன்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்துட்டீங்க, எங்களுடைய செல்வமும் எங்களுடைய வளமும் உங்களால் கொக்கரிக்கப்படுகிறது, அதாவது குறிக்கப்படுகின்றது, பறிக்கப்படுகின்றது என்றெல்லாம் சொல்லி பல பேரை பிடிச்சி மெக்சிகன்ஸை தனி விமானத்தில் அங்கே கொண்டு இறக்கிட்டாங்க. மெக்சிகன்ஸ் என்ன சொல்கிறாங்க, திடீர்னு எங்கள் நாட்டுக்குள்ளே இவர்கள் வந்ததினால் அவர்கள் இன்கர்ஷன், அதாவது இன்ஃபில்ட்ரேட், ஊடுருவல்காரர்கள் என்று சொல்கிறார். இப்போ அமெரிக்கர்களினுடைய இந்த கடும்போக்குவாதம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் பரவாயில்ல, திடீர்னு ஒரு ஆக்ஷன் எடுக்கின்ற போது அது பல நிலைவுகளை ஏற்படுத்தும். அவர் இறக்க மாட்டேன்னு மெக்சிகனுடைய அதிபர் சொல்ல உடனே ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் ஜோன், அதாவது டிசென்ட்டு, கருத்து மாறுபாடு ஏற்பட்டது. மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே நல்ல ஒரு ஆயில், க்ரூட் ஆயில் பிஸ்னஸ்ஸு, அப்புறமா இயற்கை வளம் சார்ந்த பூக்கள், இதெல்லாம் மெக்சிகோவிலேருந்து நிறைய அங்கே தருவிக்கிறது. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பெரிய $1 பில்லியன் நடக்கக்கூடிய ஒரு பெருசு. இப்போ அவங்க டேக்ஸ் போட்டார். யார்? அமெரிக்க அதிபர் 25% போட்டார். அதுக்கப்புறம் இவர் இறக்க மாட்டேன்னு சொன்னோன்னே 50% போட்டார். அப்புறம் இவர் அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு 25% போட்டார். இந்த நிலையில் இப்பொழுது பெரும் சிக்கல் அங்கே நீடிக்கின்றது. ஒன்று. இவருடைய இரண்டாவது நடவடிக்கை என்னவென்றால், உக்ரைன் போரில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என கண்டிப்பு சொல்கிறார். இவருக்கு சமமான ஆயுதப்படைகளையும் மற்றவையும் கொண்டிருக்கக்கூடிய ரஷ்யா, சீனா, தென்கொரியா, ஈரான் போன்ற நாடுகளுக்கு அச்சுறுத்தல் விடுவிக்கும் நடவடிக்கையிலே அவர் உக்ரைன் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ எல்லா நாடுகளுக்கும் பொருளாதார தடைகளை அவர் செல்கிறார். ஏற்றை கூட நான் ஒரு பேச்சில் சொல்கிறேன், ஈரானுடைய ஸ்டீவ், அதாவது இவருடைய அமெரிக்காவினுடைய என்மையாக இருக்கக்கூடிய ஸ்டீவ் கோஃப் என்கிறவர் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஈரானுக்கு சில நிர்பந்தங்களை கொடுத்திருக்கிறார். ஈரான் ஒரு சாவரின் நேஷன். ஈரான் பெரிய அளவில் 2 பக்கமும் பெரிய மலைகளை கொண்ட உலக வரலாற்றில் முதல் தேசம், கலாச்சார பின்னணி கொண்ட தேசம். அமெரிக்கா வெறும் 400 ஆண்டுகள் தான். அப்படி ஷியா பிரிவு மக்களை கொண்ட அந்த நாட்டிற்கு ஆயுதத்தை மட்டுப்படுத்துவதற்கு, மௌனியாக்குவதற்கு அணு ஆயுத தளவாடங்களை கண்டுபிடித்ததோடு நீங்கள் நிறுத்திவிட வேண்டும், இனி அதற்கு மேல் சென்றால் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், இஸ்ரேல் வைத்து அவர் அச்சுறுத்தல் நடவடிக்கை செய்வது ஒரு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி எல்லா நாடுகளும் தங்களிடத்திலே அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது. இன்றைக்கி இவ்வளவு பேசுகிறார்களே, பக்கத்தில் இருக்கக்கூடிய வடகொரியாவோடு இவர்கள் போரிட முடியுமா? போரிட முடியாது. அதே மாதிரி உக்ரைனுடைய போரில் உக்ரைனுடைய பெரும்பகுதிகளை ஜெலன்ஸ்கிக்கு பணம் கொடுப்பதற்கு இவர் தயங்குகிறார். ஜோ பிடன் ஏராளமான பணம் கொடுத்தார். ஆனால் நான் ஐ எம் நாட் ஸ்டார்ட் த வார், நான் போரை ஆரம்பிக்க வரல, ஐ எம் கோயிங் டு ஸ்டாப் த வார் என்று அவருடைய கருத்துருவாக்கத்தை வைத்த பொழுது இப்பொழுது அவருடைய நடவடிக்கைகள், மெக்சிகோவின் நடவடிக்கைகள், உக்ரைனுடைய நடவடிக்கைகள், கசாவின் நடவடிக்கைகள், அதே போன்று ஈரானுக்கு மீது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய த்ரெட்டன், இது எல்லாம் சர்வதேசத்தில் நான் தான் ராஜா, நான் தான் ஹீரோ, என் சொல்ல உக்ரைனில் கேட்டு ரஷ்யா நிறுத்து, என் சொல்ல கேட்டு காசால உள்ளவன் எல்லாரும் வெளியே போகும், எங்களுடைய சொல்லை கேட்டு ஈரான் அணு ஆயுதத்தை நீ என்ரிச் பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் மெக்சிகோ என் சொல்ல கேட்டு நான் அனுப்பக்கூடிய ஆட்களை நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறது எந்த விதமான ஒரு சமாதானத்தை, ட்ரூஸை உலகத்தில்
ஒரு பெரிய வல்லாதிக்க சக்தியாக தன்னை அடையாளப்படுத்திய டொனால்ட் ட்ரம்ப் மையப்படுத்த போகிறார் என்கின்ற கேள்வி வருகிறது. இதற்கிடையில் பனாமா கால்வாயை அவர் ஒரு பேர் சொல்ல கல்ஃப் ஆஃப் யூஎஸ் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அதற்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் 25 லட்சத்திற்கு மேகமான இல்லீகல் மைக்ரண்ட்டை நாங்கள் வெளியேற்ற போகிறோம். பனாமா கால்வாய் மெக்சிகோவையும் எங்கள் நாட்டோடு இணைக்க போகிறோம். அதே மாதிரி கனடாவை 50+1 51வது ஸ்டேட்டாக நாங்கள் இணைக்க போகிறோம். அதே போன்று கிரீன்லாண்டை விலை பேசி வாங்க போகிறோம். இதெல்லாம் எந்தவித நடவடிக்கை? சவரின் கொண்ட நாடு கனடா, அதே போன்று மெக்சிகோ, அதே போன்று கிரீன்லாண்டு. அது வேறொரு நாட்டினுடைய கையில் இருக்கக்கூடியது செழிப்பான ஆயில் ஃபீல்டை கொண்டு வந்து கிரீன்லாண்டு. இப்போ அதையும் நான் பிடிக்க போகிறேன்னு ஒரு இன்டர்நேஷ்னல் த்ரெட்டன், ஒரு சர்வதேச அளவிலான ஒரு அச்சுறுத்தலை டொனால்டு ட்ரம்ப் விளைவிக்கிறாரா என்ற கேள்வி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய ஊடுருவல் குறித்து கம்பி வேலிகள் இதெல்லாம் அவர் அமைக்கிறார், அது தவறில்லை. அவருடைய நாட்டில் பிற நாடுகள் உள்ளே ஊடுருவதை தடுப்பதற்கு ஒரு தேசிய தலைவருக்கு இருக்கக்கூடிய உரிமை தான். ஆனால் மெக்சிகோவில் இந்த கல்ஃப் ஆஃப் பனாமா கால்வாயில் சீனாவுடைய ஆதிக்கம் நுழைந்து விட்டது. ஏன்னா சீனாவுடைய கம்பெனிகள் தான் அங்கு இருக்கக்கூடிய பனாமா கால்வாயில் இருக்கக்கூடிய 2 துறைமுகங்களை ஹாங்காங்கிலிருந்து அவர்கள் நிர்மாணம் செய்து அதை நிர்மாணப்படுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் இப்பொழுது இந்த அச்சுறுத்தல் என்பது உண்மையிலேயே வரலாற்றில் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். மெக்சிகோவில் குழப்பம், கிரீன்லாண்டை நான் பர்ச்சேஸ் பண்ண போகுங்கிறாரு. பனாமா கால்வாய் அதை கல்ஃப் ஆஃப் யூஎஸ்ங்கிறார். இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய நடவடிக்கை உக்ரைன் போரில் எந்த மாதிரியான சூழ்நிலையை அவர் செய்ய போகிறார்? அச்சுறுத்துகிறார். நிறுத்தலைன்னா அடிப்பேன், ஈரானுக்கு நான் அனுப்புகிறேன், நிறுத்தலைன்னா அடிப்பேன். அதே மாதிரி ஜோர்டானோடு எகிப்தோடு பேசுகிறேன், வெளியிலன்னா நான் தாக்குதல் நடத்துவேன். ஏன்னா 2000 பவுண்டை கொடுத்துருக்கிறார் இப்போ கசாவுக்கு. இந்த நிலையில் அவர் அமெரிக்காவில் இருந்த ஹூ என்று சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து இப்போ அவர் வெளியேறிட்டார். அதில் அவருக்கு பெரிய லாபம் வரப்போகுது. ஏன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் 22% அவர் கொடுக்குறாங்கிறாரு, 15% தான் சைனா கொடுக்குது. இந்த WHO முழுமையாக சீனா ஆதரவில் இருக்கிறதுனால நான் எனக்கு லாபம் இல்லை அப்படிங்கிறார். ஃப்ரான்ஸ் அக்ரிமெண்ட்லேருந்து சூழலியல் நடவடிக்கைகள், ஜியோகிராஃபிக்களை கார்பன் எமிஷன் இவைகள்லாம் மட்டுப்படுத்தப்படணும் அப்படின்ட்டு உலகத்தில் 3 நாடுகள் தான் அதிகமாக இதை கார்பன் பயன்பாட்டாளர்களாக இருக்கிறார்கள் பெட்ரோலியத்தில்: அமெரிக்கா, சீனா, இந்தியா. அதனால் எனக்கு என்ன லாபம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அடுத்து அவர்களை நியமித்திருக்கூடிய நேட்டோ படைகளுக்கும் அவர் பெரிய நஷ்டத்தை சந்தித்தார். ஏன்னா ஆப்கானிஸ்தானுடைய போர்கள் இருந்தெல்லாம் அவர்கள் பெரிய நஷ்டத்தை சந்தித்தார். நேட்டோ படைகள்லேருந்து தான் வெளியேறார். அது பிரச்சனை இல்லை. நேட்டோவிலிருந்து வெளியேறுவதற்கு அவர் எடுத்த நடவடிக்கைகள், அதே போன்று ஃப்ரெஞ்சு அக்ரிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணது, அதே போன்று 3வது விவகாரம் என்னவென்றால் ஹூலேருந்து வெளியேறது. இதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நாடு தொடரும் அந்த கவர்மெண்ட் பாலிசி, டிபெண்டிங் ஆன் கவர்மெண்ட் பாலிசி, அதை நம்ம குறை சொல்ல முடியாது. அவர் நாட்டுக்குள்ள ஊடுருவலை நாம் குறை சொல்ல முடியாது. கம்பி வேலி அடைப்பது, மின்சார வேலி அடைப்பதெல்லாம் அது அவருடைய இது. போலீஸ் துறைக்கு கடும் சட்டங்களை கொடுப்பது, காவல்துறை கொடுப்பது, அதுதான் ஒரு வியூகம். ஆனால் அந்த நாட்டை பிடிப்பேன், இந்த நாட்டை பிடிப்பேன், வெளியேறு என்பது பலவித சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே சமயம் ஒரு புதிய கொள்கை கொண்டு வந்திருக்கார், ட்ரில் பேபி ட்ரில் அப்படின்ட்டு. The inflation crisis was caused by massive overspending and escalating energy prices, and that is why today I will also declare a national energy emergency. We will drill, baby, drill. ட்ரில் பேபி ட்ரில்லுன்னா எடுன்னு அர்த்தம். கீழே துளைச்சி எடுக்கிறதுக்கு தான் ட்ரில் பேபி ட்ரில். நம்முடைய மோடி அவர்கள் சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி ஒரு ட்ரில் பேபி ட்ரில். இந்த ட்ரில் பேபி ட்ரில்ல பெட்ரோலியம், சிஎன்ஜி ஆயில்களை நிறைய எடுக்கலாம். ஏன்னா இவர் அதிகமாக அனுமதிக்கலை. கச்சா எண்ணெய் உள்நாட்டு வர்த்தகத்துக்கு அதிகமாக இல்லாமல்
ஜோ பிடனுடைய நிர்வாகம் டெமோக்ராட்டுடைய பாலிசிக்கு எதிராக ட்ரில் பேபி ட்ரில்னு ஒன்று கொண்டு வந்து அவர் அதிகமாக ட்ரில் பண்ணி கீழே இந்த ஆயிலை எடுக்கிறது, இம்போர்ட் பண்ணுறது, இப்படியெல்லாம் அவருடைய புதிய நடவடிக்கை எல்லாம் சொல்கிறாரு. பட் இதெல்லாம் ஹவு இஸ் இட் பாசிபிள்ன்ற ஒரு கேள்வியை நமக்கு எழுப்புகின்றது. அதே மாதிரி இப்போது அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய H1B வீசாவில் 3,86,000 பேர் இந்தியர்கள், அதில் 4 இந்தியர்களாக இருக்கிறார்கள். இது இந்தியாவிற்கு எந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படுத்த போகிறது என்பதை இந்தியா கடுமையாக அச்சப்பட்டு கொண்டது. அதிகமாக இந்தியர்கள் யுனைடெட் அரபு எமிரேட்ஸில், கல்ஃப் வளைகுடாக்கள்லையும் அமெரிக்காவிலும் அவர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி யூகேலையும் இருக்கிறார்கள். இப்போ இந்த H1B வீசாவின் மூலமாக அடையப்பா ஒரு சமாதானம் என்னவென்றால், நாங்கள் அதை அனுமதிப்போம். ஏனென்றால் அறிவுசார் தளத்திலிருந்து, ஏன்னா 50 லட்சம் கோடிக்கு இப்பொழுது A1க்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு அமெரிக்கா அனுமதி அளித்திருப்பதால் இந்தியா போன்ற நாடுகளில் அதிகமாக டாக்டர்ஸ், அதிகமான செவிலியர்கள், ஆய்வாளர்கள் அமெரிக்கா ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற சோம்பேறி ஊழியர்களுக்கு எதிராக வைப்ரண்ட்டாக, அதே மாதிரி நல்ல பணி செய்யக்கூடியவர்கள் இந்திய ஊழியர்கள் குறைந்த சம்பளத்தில் அதிக பணியை இந்தியாவில் பல கம்பெனிகள் செய்து கொண்டிருந்தாலும் அமெரிக்காவில் அவருடைய பணி, அவருடைய வேகம், இப்போ நீங்கள் கூகுளுடைய சேர்மன், அதே மாதிரி நாதல்லா இவர்களெல்லாம் பார்க்கின்ற போது இந்தியர்களுக்கான அங்கே மதிப்பீடு இருக்கிறது. ஆகவே இந்த H1 விசாவின் மூலமாக இந்தியர்களுக்கு பெரிய அச்சுறுத்தல் இல்லை என்றும் நாம் நம்பப்படுகிறது. மிக முக்கியமாக அமெரிக்காவினுடைய பணவீக்கத்தின் மூலமாக அவர்கள் பெரும் தடையை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3000 லட்சம் கோடி கடன். அமெரிக்காவினுடைய இன்ஃப்ளேஷனுடைய அளவு உயர்ந்திருக்கிறது. அதே மாதிரி ஜாப்லெஸ் இண்டிகேஷனும் ஆபத்தான கட்டத்தில் இருக்கின்றது. இதே போன்று அமெரிக்காவினுடைய அதிபர் வங்கியிலே வரக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் பேஸ் அந்த ரேட்டை குறைக்க போகிறார் அல்லது கூட்டப் போகிறார், அது நமக்கு தெரியவில்லை. அது கடந்த காலத்தில் அவர் ஒரு நடவடிக்கை எடுத்தார். 2009 சர்வதேச அளவில் உலகம் முழுவதும் மந்த நிலையை வரும்போது இந்தியா மட்டும்தான் ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாங்க. இதற்காக அமெரிக்கா ரிசர்வ் பேங்க் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது? ஒன்று, இந்த பணவீக்கத்தை அமெரிக்கா எப்படி கட்டுப்படுத்த போகின்றது? இப்போது 1 ட்ரில்லியன் சவுதி அரேபியா அங்கே இன்வெஸ்ட் பண்ணது, சவுதி அரேபியா விஷயத்தை நம்ம நேர்த்து சொன்னோம். அது அவர்களுக்கு கை கொடுக்குமா? எந்த அடிப்படையில் கை கொடுக்க போகின்றது? ஏன்னால் இது ஒரு 4 வருஷ திட்டம். உடனே எடுத்து செக்க போட்டு உடனடியாக பணம் எடுப்பதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக சவுதி அரேபியா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இட் ஹாஸ் பீன் டேக்கன் லாங் டைம். ஒரு 4 வருஷத்துக்குள்ளே இவருடைய ஆட்சி முடிவுக்கு வரக்கூடிய ஒரு கால சூழ்நிலையில் இந்த 1 ட்ரில்லியன் எப்போது அவர்களுக்கு வளம் கொடுக்க போகிறது? இரண்டாவது, கடைசியாக தாலிபானுடைய 7 பில்லியன் விட்டு போன டேங்கர்கள், அது மட்டும் இல்லாமல் ஆயுதங்கள், வாகனங்கள் எல்லாத்தையும் எங்கிட்ட கொடு அப்படின்னு கேட்குறாரு. தாலிபான்கள் எதுக்கும் சரியான ஆட்கள், அவங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க தனி துணியை போட்டுட்டு ஒரு ராக்கெட் லேஞ்சரை வச்சுட்டு இவங்களை விரட்டினவங்க. அஷ்ரஃப் கானி 2021 இவங்க விட்டுட்டு ஓடின பிறகு 7 பில்லியன் இந்திய மதிப்புக்கு ஒரு 60,000 கோடி மதிப்பீடான ஆயுதங்கள் அவர்கள்ட்ட இருக்குது. அதை எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் சீனாவின் மூலமாக கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சீனா மட்டுமல்ல, பல தேசங்களிலும் பட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சீனாவினுடைய பெரும் சில்க் ரோட் அண்ட் இனிஷியேட்டிவ் பிளான் ஈரான், அது மட்டும் இல்லாமல் தாலிபான்களை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆப்கானுக்குள் வருகிறது. அதே போன்று கனிம வளங்களை ட்ரில் பண்ணி எடுக்கக்கூடிய உரிமைகளையும் சீன கம்பெனிகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி பாலைவனங்களில் செயற்கையான நீரோட்டத்தை உலகில் மிகப்பெரிய இதாக ஆப்கானை மாற்றுகிறார்கள். ஆப்கானுடைய அக்ரிமெண்ட்டின் மூலமாக ஆப்கான் ஒரு புதிய எழுச்சிமிக்க நாடாக அது உருவாகி வருகிறது. அமெரிக்கா த்ரெட்டன் பண்ணலாம் அங்கே ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் 20 ஆண்டுகள் 18 வருஷம் போரிட்டும் அவர்கள் வியட்நாமில் ஏற்பட்ட தோல்வி தான் இங்கே நடந்திருக்கிறது. ஆகவே அந்த 8 பில்லியன் எல்லாம் அங்கே இருக்க முடியாது, கொடுக்க மாட்டாங்க. அந்த ஆயுதங்கள் முழுவதும் அங்கே தான் இருக்கும். அது ஒரு பிரச்சனை அல்ல. இப்பொழுது அவர்களுடைய பிரச்சனை கனடாவை 51வது ஸ்டேட்டாக கொண்டு வந்து மெக்சிகோனை மிரட்டுறது, கிரீன்லேண்டை பர்ச்சேஸ் பண்ணுறது, உக்ரைன் போகிற உடனே நிறுத்துறதுக்கு ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்கறது, காசாவில் இருக்கக்கூடிய கசா மக்களை வெளியேற்றுவதற்கு எக்ஸ்பெல் பண்ணுறதுக்கு, எவாக்குவேட் பண்ணுறதுக்கான முயற்சியை அவர் எடுத்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவில் அவர் நாட்டுக்குள் எடுப்பதை குறித்து யாரும் கேள்வி கேட்க முடியாது.
அவர்கள் இன்ஃபில்ட்ரேட்ஸை தடுப்பதை, வேலிகள் அமைப்பதை, விசாவை தடுப்பதை, டேக்ஸ் இம்போர்ட் பண்ணுறதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அதேமாதிரி அந்நிய நாட்டுடைய விவகாரங்களில், அரபுகளுடைய விவகாரத்தில், கசாவினுடைய விவகாரத்தில், ஈரானுடைய விவகாரத்தில், ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தில், பனாமாக்கால விவகாரத்தில், கனடாவுடைய விவகாரத்தில் போன்று பல விஷயங்கள் சர்வதேச அளவில் பெரும் சிக்கலை ஏற்படுத்தலாம். ஆனாலும் பெஞ்சமின் நேதன்யாகு எவ்வளவு காலம் இவரோடு உறவோடு இருக்க போகிறார்? 63% மக்கள் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அரபுகளை எதிர்த்து தொடர்ந்து அவர் காசா மக்களுக்கான நடவடிக்கைகளை தொடர முடியுமா என்ற பல கேள்விகள் எழுகின்றது. அமெரிக்காவுடைய புதிய தலைவர் எடுத்திருக்கிற சில பாலிசியை நமக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கோம். இன்னும் அடுத்தடுத்து சர்வதேச காணொளிகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.